மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டிற்கு சனி வந்திருக்காரு. இது நல்லது பண்ணுமா? அடுத்தது குரு ஏற்கனவே 1ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார். இது நல்ல அமைப்பா? முதலையே நான் சொல்லிடுறேன், 95% உங்களுக்கு கும்பராசியில் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால தற்போது இந்த 12ஆம் வீட்டு ராகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் உங்களை ரொம்ப பிஸியாகவே வச்சிட்டு இருப்பார். மார்ச் இறுதி வாரத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சற்றே பின்னடைவுன்னு கூட சொல்ல முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது உடனடியாக கிடைக்காதுனாலும் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது? இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா? தீமை அளிக்குமா? ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா? அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா, எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேற வேற மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 2½ வருஷத்த மறந்துருங்க. ஏன்னா சனி பெயர்ச்சிங்கிறது இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர். 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனா நம்ம ஸ்லோவாவே போவோம். இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது? சனி பெயர்ச்சி என்ன பண்ண போகுது? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நீங்க நல்லாவே சேஃபான பிளேஸ்ல வச்சுக்கலாம். இதுல நான் அனைத்து ராசியினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில வாய்ப்பு குடுக்க தான் செய்யுது. அது சனி பெயர்ச்சியினால் இல்லன்னாலும், குரு பெயர்ச்சியினால் நிகழவே போகுது. ஆனா, அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்க அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும். அதனால இந்த ஒரு பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது? நீங்க பயப்படலாமா? பயப்பட தேவையில்லையா? எந்தெந்த விஷயங்கள்ல முயற்சி பண்ணலாம்? எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம்? எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கலாம். அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்லப் போறேன். இது கிரகங்களின் அடிப்படையில இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பினீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா, எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, பொருந்தலையா? அந்த அளவுல மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் குடுப்பேன். கூடுதலா உங்க பிறந்த தேதியின் சிறப்பம்சங்கள பத்தியும் நான் அதுல சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்தியிருக்கா, பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா, பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலன்னா, அந்த நட்சத்திரம் என்ன? அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் குடுக்கிறதா இருக்கேன். ஆனால், நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக்கும் தட்டிட்டு, நீங்க அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்க வியாபார பெயர் இந்த தகவல்களோட அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போலாம். இந்த காலகட்டத்தில மேஷ ராசியினருக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டம். ஏன்னா சனி, குரு 2மே அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில இருக்கீங்க. அதுல சனி வாக்கிய பஞ்சாங்க ரீதியா ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சு. மேஷ ராசியினரை பொறுத்தவரைக்கும் 11ஆம் வீட்டிற்கு சனி வந்திருக்காரு. இது நல்லது பண்ணுமா? அடுத்தது குரு ஏற்கனவே 1ஆம் வீட்ல உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார். இது நல்ல அமைப்பா? அதே மாதிரி ராகு 12ல இருக்கார். இது நல்லது பண்ணுமா? முதல்லயே நான் சொல்லிடுறேன், 95% உங்களுக்கு நன்மையான காலகட்டம். வேற எந்த பலன்களை யார் எப்படி கூறினாலும் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பதட்டம் அடைய தேவையில்லை. மேஷ ராசியினரை பொறுத்தவரைக்கும் இந்த 2024ங்கிறது பொற்காலமாகவே இருக்க போகுது. இது நிச்சயமாக நடந்தேறும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம்.
அதுலயும் குறிப்பாக முதல் 4 மாதங்கள் வந்து உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா, குரு ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இது சனி வந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம். மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும். மிக வளமையான காலகட்டம் அப்டின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா தன பாக்கியங்கள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் இது நாள் வரைக்கும் இல்லனாலும் இப்போ உருவாகும். இதுல உபராசின்னு சொல்லுவோம். உபராசியில உங்களுக்கு வந்து ராகு வந்து இருக்கிறதுனால தற்போது இந்த 12ஆம் வீட்டு ராகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவரு உங்கள ரொம்ப பிஸியாவே வச்சுட்டு இருப்பாரு. ஒரு மாரி ஆங்ஷியஸா இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நீங்க தொழில் ரீதியாக ஏதாச்சும் சாதிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா, நிச்சயம் வந்து இது வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையும் அப்டின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த சனி மற்றும் செவ்வாய் வந்து இந்த மார்ச் எண்டுல வந்து இணையும். அது ஏப்ரல் 1 மாசம் வரைக்குமே அது இருக்க தான் போகுது. பட் அந்த ஒரு நேரங்கள்ல மட்டும், அதாவது மார்ச் 2024ல் ஆரம்பித்து ஏப்ரல் 2024 வரைக்குமான காலகட்டத்தில மட்டும், மார்ச் இறுதி வாரத்திலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில மட்டும் ஒரு சற்றே பின்னடைவுன்னு கூட சொல்ல முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது உடனடியாக கிடைக்காதுனாலும், கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும். கொஞ்சம் டிலேடா கிடைக்கும். மற்றபடி இந்த 1 மாத காலகட்டம் தான். ஆனா, இப்ப ரொம்ப இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக உண்டு ஆனா. பிரயாணங்களால் உங்களுக்கு நெறைய அனுகூலமான மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுக்கவே அமையப்போகுது. இதுல ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? பொன்னவன்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான், முழு சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு போறார். ஏப்ரல் மாசம் இந்த பெயர்ச்சி நிகழுது. ஸோ அவர் முற்பலனாவே குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அதனால தான் அந்த முதல் 3 மாதங்கள், 4 மாதங்கள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு 100% முழுமையான ஒரு முன்னேற்றமான உத்தியோக அமைப்பையோ, தொழில் அமைப்பையோ கண்டிப்பாக உருவாக்கி தரும். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாப்ல ஒரு ஹைக் இல்ல, ஒரு பெருசா முன்னேற்றம் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இனிமேல் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள தேடி வரும். கவலையே படாம நீங்க ஜமாய்க்கலாம். உண்மையிலேயே சொல்லப்போனா. இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும். இப்ப குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, இந்த காலகட்டத்துல அதாவது ஜூன் வரைக்குமான காலகட்டம் வரைக்குமே கொஞ்சம் வந்து டிலேஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா, சனியோடைய பார்வை தொடர்ந்து உங்களுடைய 5ஆம் வீட்ல விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில நீங்க வந்து கொஞ்சம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருப்பாங்க சில பேரு. அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பெரிதாக செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டிலே ஆகக்கூடிய ப்ராசஸ்ல தான் இருக்கு. மேற்கொண்டு மெடிக்கல் ரீதியாக போயி நீங்க காசு பணத்தை விரயம் பண்ண வேண்டாம். அது அதற்குரிய நல்ல காலங்கள் கண்டிப்பாக வரும். ஜூன் கடந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல முன்னேற்றங்கள் வரும்பொழுது, அதுவுமே இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல குடும்ப புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அமையவே செய்யும். அடுத்த ஒரு சிறப்பான விஷயம் இந்த காலகட்டத்தில இந்த 2024 ஏன்னா, இப்ப நம்ம இந்த 1 வருட காலத்துக்குள்ளாரையே எத்தன கிரகங்கள் மாறுபாடு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் குரு, இதுல வந்து புதன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாரு. அதுல வந்து இந்த ஜூலை மாசம் வந்து அவரு வந்து 5ஆம் வீட்டிற்கு வந்து வராரு. ரொம்ப ஒரு உச்சமான ஸ்தானத்துக்கு வராரு உங்களுக்கு. ஸோ இந்த உச்ச ஸ்தானம் அவர் பெறுவதனால், உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது மிக நன்றாகவே இருக்க போகுது. நல்ல சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எத பற்றியும் நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் மேற்கொண்டு நெறைய யூடியூப் வீடியோஸ் நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க பார்க்க தான் போறீங்க. பாருங்க தவறில்ல. ஆனா, அதுல நெகட்டிவா சொல்லியிருக்குன்னு சொன்னா, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா, இதுதான் நடக்கப் போகுது. இப்ப நான் சொல்லியிருக்கிற கோச்சார பலன்கள்ங்கிறது, நிச்சயம் மாறுபாடற்ற ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலத்தையே மேஷ ராசியினருக்கு வாரி வழங்கப் போகிறது. ஸோ, இவ்வளோ நேரம் இந்த பலன்கள ரொம்ப தெளிவா கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, உங்களுக்கு எப்ப என்ன எத செய்யணும்? இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையா இருக்கு? அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோட இருக்கணும்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனல்ல என்னுடைய மற்ற கன்டென்ட்லாம் இன்ட்ரஸ்டிங் கன்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.
இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோட அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.